கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம், அதில் 6ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6:16. அதன் பின்பகுதி, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இன்றைய தினம் தேவன் என்ன அழகான ஒரு அழைப்பு நம்மளுக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்ன வாக்கு மாறாதவர். நல்லாவே தெரியும் நமக்கு, நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், அதை நம்ம உணர்கிறோமா? ஆனால் தான் அவர்களுடைய ரொம்ப அழகாக சொல்றாரு. 2 தடவை சொல்றாரு பாருங்களேன். அதை நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, யாரு? இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய நான். அவர்களுக்குள்ளேன்னா யாரு? நம்ம தான், தேவனால் படைக்கப்பட்ட ஜனம், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம். நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. அப்ப தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உலாவி கொண்டிருந்தா என்ன? நம்மளுக்குள்ள உலாவி நமக்குள்ள இருக்க தவறுகளை, நமக்குள்ள தேவனுக்கு பிடித்தமில்லாத அசுத்த குறைச்சல், பரிசுத்த குறைச்சலான காரியங்களை வெளியே எடுத்து போட்டு நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், பரிசுத்தமாக வந்தது என்னன்னா அனுதின அனுபவம். ஒரு தடவை ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. ரட்சிப்பின் அனுபவம் அனுதினம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். பரிசுத்தம் அப்படிதான். நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் முடிஞ்சு போற காரியம் கிடையாது. அந்த தினமும் தேவன் உலாவி கொண்டே இருக்கிறார். உலாவி நம்ம குறைகளை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு. இப்போ நிறைய பேர்த்த நான் பேசும்போது சொல்லி கேட்டிருக்கேன், அதிகாலையில் எதிர்த்து நீ அந்த மாதிரி பண்ண, நீ இதை பண்ண, நீ இந்த மாதிரி செய்த அப்படின்னு தேவன் அவருக்கு உணர்த்துவாரான், தெளிவாக உணர்த்துவாரான். இதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டு தேவனை திரும்பி அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக, எழுந்து போன உறவை, ஆதாமிலிருந்து எழுந்து போன உறவை புதுப்பிப்பதற்காக தான் 2ஆம் மாதமாக இயேசு கிறிஸ்து வந்தார். எதுக்காக? நமக்குள்ளே வாசம் பண்ணி, நமக்குள்ளே உலாவி, நம்முடைய அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக. நான் பாருங்களேங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். அப்ப தேவனுடைய முழு ஆசையை நம்ம தேவனுடைய ஜனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர் நமக்குள்ளே உலாவுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம தேவ ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். எதுக்காகனா ஆலயமாக இருப்பதற்காக, நம்ம தேவனுடைய ஆலயமாக இருப்பதற்காக. ஆலயம்னா என்ன? ஆலயத்துக்கு எதுக்கு போறோம்? ஒரு நல்ல வார்த்தைகளை கேட்பதற்காக, தேவனை துதிப்பதற்காக, தேவனுடைய வசனங்களை கேட்பதற்காக தான் ஆலயத்துக்கு போகணும். அப்ப நீங்க நடமாடும் நிருபங்களாக இருக்கிறீங்கன்னு பவுலடிகளார் சொல்றாரு. அதே இடத்துல தான் தேவன் சொல்றாரு, நீங்கள் ஆலயமாக இருக்கிறீங்க, நடமாடும் ஆலயமாக இருக்கிறீங்க. அப்ப உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வர வேண்டும்? உங்க கண்ணின் பார்வைகள் எப்படி இருக்க வேண்டும்? உங்க கையின் கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும்? நீங்க போற இடங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீங்க அமர்ற இடம் எப்படி இருக்க வேண்டும்? தேவன் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ரொம்ப அழகா சொல்றாரு, அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். எப்படி ஒரு வாக்கு பாருங்களேங்க. இப்ப தேவ ஆலயமாக நம்ம வாயிலிருந்து உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் தான் வரணும், ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள் தான் வரணும். அதுக்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். என்ன அழகா அந்த வார்த்தை, ரொம்ப ரொம்ப பிடிச்சது பாருங்களேங்க. அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இன்றைய தினம் இந்த வருடத்துல முதல் மாதத்தில் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அவர் நம்மளுடைய தேவனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதுக்காக நம்ம ஒரு ஆலயமாக நம்மளை தெரிந்து கொண்டார். கர்த்தர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம எதை கதவை திறந்து கொடுப்போமா? நம்மளை நாம சோதித்தறிந்து நம்ம தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்காக, நம்மளை திறந்து கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னதற்காக நன்றி 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 ஆண்டவர். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுடைய ஜனம் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. பேசத்தவனே, நாங்கள் உங்களுடைய ஆலயமாக இருப்போம் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமது ஆலயமாக நீர் எங்களை தெரிந்து கொண்ட கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பேசத்தவனே, விழுந்து எழுந்து மனிதர்கள் ஆண்டவரே, அற்ப பதர்கள் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்கள் உள்ளே வாசம் பண்ணி எங்களை ஆலயமாக மாற்றுவேன் என்று சொன்ன கிருபையான வார்த்தைக்காக நன்றி 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 ஆண்டவர். நிலைமையிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்தியிருக்க நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தையோட ஒவ்வொரு மத்தியிலும் நீர் உலாவி அவர்களை வாசம் பண்ணி அவர்களை உங்களுடைய ஆலயமாக மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே.
அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் உங்களுடைய ஜனமாய் இருப்பேன் என்று சொன்ன கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் வாசம் பண்ணும் ஆலயமாக இருப்பதற்காக அவர்களை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர். அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவர்கள் உம்மிடத்தில் முழுமையாக ஒப்படைக்க உதவி செய்ய மாட்டவரே. தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க உதவி செய்ய மாட்டவர். ஆசீர்வதிக்க இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.